தன்னுடைய மகன் என்னவென்று உரைத்தான்? பொறுப்பில்லா வார்த்தை செருப்பென்று கூறினார். பொறுப்பில்லா வார்த்தை செருப்பென்று கூறினார். செருப்பென்று உரைத்தான். அன்றே தீட்டின திட்டத்தை உன் குடும்பத்தை கரவறுக்க வேண்டும் என்று நான் மன்னிப்பு. யாருக்கு வேண்டும் உன்னுடைய மன்னிப்பு? முல்லை நாட்டிற்கு வரிப்பணம் வாங்க சென்றிருக்கின்றான் ராஜா. வரிப்பணம் வாங்கி வச்ச தன்னுடைய அண்ணன் அரண்மனையில் இருப்பார் என்று தேடி வந்தால் அந்த ரோஜா அவன் மறுமலையிலே முத்தரத்தை வைத்தது நானும் என் காதலில் செய்த சூழ்ச்சி. உன்னுடைய மகன் ஈழரசன் இருக்கின்றானே, நாடு ஓற்றும் நல்லவன் என்று உரைக்கலாம், உலக போற்ற மொத்தம் என்று உரைக்கலாம். ஏய், நாங்கள் இருவரும் செய்த சூழ்ச்சியின் வழியில் சிக்கியவன் யமலோகத்தில் யமதர்மர் சுற்றுலா சென்றிருக்கின்றானாம். விஜயவரின் நாட்டை ஆளக்கூடிய விஜயசேகர மன்னா ஆட்சியதற்கு வா வா என்று அழைக்கின்றான். வரப்போது அவன் அச்சு தத்து ஆதவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவன் அச்சு தத்து மாலை ஒன்று வாங்கி வந்தேன் ஆரணி வீதி மாலை ஒன்று வாங்கி வந்தேன் ஆரணி வீதியிலே மல்லிகையும் வாங்கி வந்தேன் மதுரை வீதியிலே செல்லோ அம்முக்குட்டி, இந்நாட்டு இளவரசனுக்கு ஒரு கை ஒரு கால்கள் எடுத்து விட்டோம். இந்நாட்டு இளவரசனை காதலித்த பாவத்திற்கு அந்த ரோஜாவின் மீது திருட்டமை போட்டு இருவைகளை பறித்து விட்டோம். இந்நாட்டு மன்னனையும் கொன்று விட்டோம். மீதி இருப்பது யார்? இளவரசி. அவளை போட்டு தள்ளிட்டா இந்த நாட்டுக்கு மகாராணி. போலாமா செல்லோ அம்முக்குட்டி? கோலக்குயில் பாடினம்மா சொந்தக்கரை சொல்லி சொல்லி வந்து கரச்சினம்மா என்னெடுத்து அள்ளி அள்ளி அத்திமரம் இருக்கு அத்திமர நிலையில கொத்து பகம் இருக்கு அடங்கர ஓரத்தில ஒரு அத்திமரம் இருக்கு